இந்த ஒரு பத்திரம் தான் குடும்ப சொத்துக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி. இந்த பத்திரம் இல்லாம வாய்மொழியில பங்கு பிரிச்சா ஃபியூச்சர்ல பிரச்சனை தான். அந்த ஒரு பத்திரம் தான் பாக பிரிவினை பத்திரம். அதைத்தான் நாம இப்ப பார்க்க போறோம். வணக்கம், நான் மணி. இது அழகர் ரியல் எஸ்டேட் சேனல். பாகப்பிரிவினை பத்திரம் எழுதும்போது அளவுகள் ரொம்ப முக்கியம். ஏற்கனவே உள்ள தாய் பத்திரத்தை அடிப்படையாக வச்சுதான் நம்மள பல பேர் எழுதுறோம். ஆனா களத்துல அந்த அளவுகள் வருதான்னு சரி பார்க்கணும். பாகப்பிரிவினையில செக்கு பந்தியும் ரொம்ப முக்கியம், திசைகளும் முக்கியம். இதுல செக்கு பந்தியும் அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்க நிலம் இங்கிருந்து இங்க வரைக்கும்னு காட்டும் ஒரு நில அளவு கோடு தான் அது. அதே போல சொத்தை பாகப்பிரிவினை செஞ்சு விட்டு யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ அவங்க கிட்டே அந்த சொத்தை கொடுத்துடணும். சும்மா பத்திரத்துக்குன்னு ஒண்ணு எழுதிக்கிட்டு பழைய ஆளே போய் அங்க உட்கார்ந்துகிட்டு இருக்க கூடாது. உதாரணத்துக்கு, தந்தை 2 மகன்கள் கூட்டாக 1 ஏக்கர்ல குடியிருந்து வர்றாங்க. இப்போ பாகப்பிரிவினை பிரிக்கப்படுது. தந்தைக்கு 50 சென்டும், மூத்த மகனுக்கு 25 சென்டும், இளைய மகனுக்கு 25 சென்டும் பிரிச்சுக்கிறாங்க. இப்படி பிரிச்சுக்கிட்டா அவங்கவுங்க நிலத்துக்கு அவங்கவுங்க போயிடணும். மகனது பெயர்ல ஆவணத்தை தந்து விட்டு தந்தையே அந்த இடத்துல அனுபவம் செஞ்சுக்கிட்டு இருந்தா எதிர்காலத்துல சில சிக்கல்கள் வரும். பாகப்பிரிவினை பத்திரத்துல முக்கியமா இந்தந்த விஷயங்கள்லாம் குறிப்பிடணும். முக்கியமா தேதி, பாகஸ்தார்களின் பெயர்கள், பிரிக்கப்படும் அளவுகள், முகவரிகள், பாகஸ்தார்களின் உறவு முறை, ஷெட்யூல் விவரங்கள், எவ்வளவு சொத்துக்கள் ஒவ்வொருவரும் அடைகிறாங்க, ஒவ்வொருவரும் பிரித்து கொண்ட சொத்தின் மதிப்பு, 2 சாட்சிகள் கையெழுத்து, அவர்களுடைய ஆதார் கார்டு அவசியம். இந்து வாரிசுரிமை சட்டப்படி இந்துக்கள் இவ்வாறு தான் பாகப்பிரிவினை செய்து கொள்ள வேண்டும். பெண்கள் யாராவது வாரிசா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் பாகம் பிரிச்சுக்கணும். யாராவது இறந்திருந்தாங்க அப்படின்னா அந்த இறந்தவங்களுடைய வாரிசுகளுக்கு அந்த பங்கை அளிக்கணும். இன்னும் ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான பல டிப்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.